அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் மாதத்திலே மக்களின் பார்வையில் சாதாரணமாக கருதப்படக்கூடிய விஷயங்களை பற்றி பார்த்து வருகிறோம். அதிலே மக்கள் எந்த விஷயங்களிலெல்லாம் பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறார்கள், எந்த விஷயங்களில் எச்சரிக்கை உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும், இல்லை என்று சொன்னால் அது நம்மை பாவத்திலே தள்ளிவிடும், மறுமை நாளிலே நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும். இது போன்ற செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவும் எந்த விதத்திலே நம்மை பேணச் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே அடுத்ததாக மக்கள் சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தொழுகை. இந்த தொழுகையிலே மக்களை பொறுத்தவரைக்கும் சரியான முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த அடிப்படையில் தங்களுடைய தொழுகைகளை நிறைவேற்றுகிறார்களா, தொழுகையிலே உள்ளச்சத்தோடு அந்த தொழுகையை தொழுகிறார்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதத்திலே நம்மை தொழ வேண்டும் என்று ஏவியிருக்கிறார்களோ அதை முறையாக பேணி தொழுகிறார்களா என்று பார்த்தால் இந்த தொழுகை விஷயத்திலே மக்கள் பொடுபோக்காகவே இருப்பதை நாம் பார்க்கிறோம். முதலிலே நாம் தொழுகைக்காக நிற்கிறோம் என்று சொன்னால் அந்த தொழுகையை நாம் உள்ளச்சத்தோடு பொறுமையோடு நிதானமாக தொழ வேண்டும். அவசரமாக தொழுவது, அவசரமாக ருக்கு செய்வது, அவசரமாக சுஜூது செய்வது, அவசரமாக அத்தஹியாத்துடைய இருப்பிலே அமர்ந்து சலாம் கொடுத்து எழுந்து செல்வது, ஒவ்வொரு ரக்காத்துகளையும் விரைவாக தொழுவது, இவற்றையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அதை பற்றி எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே குறிப்பிடுகிறார்கள், அஸ்வாஉன் நாசி ஸரிகத்தனில்லதி யஸ்ரிகு மினஸ் ஸலாத்திஹி, அதாவது தொழுகையை திருடக்கூடியவனை நீங்கள் அறிவீர்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள். அதாவது தொழுகையிலே திருடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்கிறார்கள், காலு யா ரசூலல்லாஹ் வ கைஃப யஸ்ரிகு மின் ஸலாத்திஹி, எப்படி தொழுகையிலே திருட முடியும்? ஒரு பொருளாக இருந்தால் திருடிட்டு போகலாம், ஒரு உணவாக இருந்தால் திருடிட்டு போகலாம், தொழுகையை எப்படி திருட முடியும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க, கால லா யுத்திம் ருக்கூஅஹா வலா சுஜூதஹா, எவர் ஒருவர் தொழுகையிலே ருக்கூஹை முறையாக செய்யாமல் இருக்கிறார்களோ, அதே போன்று சுஜூதை முழுமையாக செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தொழுகையை திருடக்கூடிய திருடர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்போ தொழுகையை பொறுத்த வரைக்கும் நிதானமாக தொழக்கூடிய நிலை இருக்க வேண்டும். தொழுகையினுடைய செயல்பாடுகளை, ருக்குஐ, சுஜூதை அமைதியான முறையிலே நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய தொழுகை என்ன செய்யாது, நமக்கு பரிபூரணமாகாது. அந்த தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறையுள்ள தொழுகையாக சொல்லுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நாம் இபாதத்துகளிலே திருட்டுத்தனம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா துஜ்ஸிஉ ஸலாத்துர் ரஜுலி ஹத்தா யுகீம ظஹரஹு ஃபிர் ருக்கூஇ வஸ்ஸுஜூதி, எவர் ஒருவர் ருக்கூவிலும் சுஜூதிலும் தன்னுடைய முதுகை நேராக வைக்கவில்லையோ
அவருடைய தொழுகை முழுமையாக நிறைவேறாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ நாம் இன்னைக்கு மக்கள் ருக்கு செய்வதையும் சுஜூது செய்வதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தக்பீர் கட்டி எப்படி நிற்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். அதே போன்று அத்திஹியாத்துடைய இருப்பிலே எவ்வாறு அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ எல்லா விஷயங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நிதானமாக தொழுவதற்கு நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய தொழுகை அமைந்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நீங்க ருக்கு செய்யும் போது உங்களுடைய தலையும் முதுகும் என்ன செய்ய வேண்டும்? நேராக இருக்க வேண்டும். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. இதை நாம என்ன செய்யணும்? சரியாக செய்ய வேண்டும். இதில் நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க? கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு விதத்தில் ருக்கு செய்கிறார்கள். சில பேர் ரொம்ப குனிஞ்சு கிடக்கிறாங்க, சில பேர் தங்களுடைய கைகளை வளைத்து வைத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? மிக தெளிவாக சொல்லுகிறாங்க, நீங்க ருக்கு செய்யும் போது உங்களுடைய முதுகை என்ன செய்யுங்க? முதுகையும் தலையையும் நேராக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கைகளை நேராக வைங்க. ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கணும். உங்களுடைய பார்த்தா 7 அமைப்பில் நீங்க என்ன செய்யணும்? தெரிய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் ருக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த ருக்குவிலே நாம் கவனக்குறைவாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்கிறோம்? தொழுகையை திருடுகிறோம். அதே போல சஜதா செய்வது, சஜதாவிற்கென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஷர்த்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். 7 உறுப்புகள் என்ன செய்ய வேண்டும்? சஜதாவின் போது தரையில் பட வேண்டும். அப்ப அதுல ஒன்று படையிலைனா கூட உங்களுடைய சஜதா பரிபூர்ணமாக, சுஜூது பரிபூர்ணமாகாது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய கைகளை நீங்க என்ன செய்யாங்க? சுஜூதுல படுக்க வைக்காதீங்க. அதே போது முட்டோடு சேர்த்து வைக்காதீர்கள் என்று சொன்னார்கள். இதையெல்லாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இடைவெளி விட்டு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கைகளை சுஜூதிலே வைக்க வேண்டும். சில பேரை பார்த்தீங்கன்னா என்ன செய்யாது? மூக்கு சஜ்தாவில் படவே செய்யாது, மூக்கை உயர்த்தி வைத்திருப்பார்கள். இப்போ சஜ்தாவில் பட வேண்டிய உறுப்புகள் சரியாக தரையில் பட்டால்தான் உங்களுடைய தொழுகை பரிபூர்ணமான தொழுகையாக மாறும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையிலே நாம் அமைதியாக நிதானமாக தொழ வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சஹாபாக்களுக்கு தொழுகை நடத்திவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு? வேகமாக தொழுகிறார். அந்த மனிதரை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதரவுன ஹாதா, இந்த மனிதரை நீங்க பார்த்தீங்களா? இவர் எப்படி வேகமாக தொழுறார். இப்படி ஒருவர் தொழக்கூடிய நிலையில் மரணித்தாரேயானால் அவர் இஸ்லாமிய மார்க்கத்திற்குட்பட்டவராக இருக்க மாட்டார். மன் மாதா அலா ஹாதா மாதா அலா கைரி மில்லத்தி முஹம்மதின். இந்த நிலையில இந்த மாதிரி ஸ்பீடா வேகமாக தொழுது அவர் அந்த நிலையே மரணிச்சிட்டார்னு வச்சுக்கோங்க, முஹம்மதுடைய மில்லத்திலே அவர் இருக்க மாட்டார். அதாவது ஒரு முஸ்லீமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையிலே அவர் மரணித்தவராக கருதப்பட மாட்டார் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல தொடர்ந்து சொல்லுறாங்க, ஒருவர் காக்கா குத்துற மாதிரி தொழுகையை நிறைவேற்றுவாரே ஆனால் யன்குரு ஸலாத்தஹு கமா யன்குருல் உராவுதம். ஒருவர் என்ன செய்யறாரு? காக்கா குத்துற மாதிரி தொழுகையிலே சுஜூதையும் ருக்குவையும் செய்து தொழுகிறாரே ஆனால் அந்த தொழுகையின் மூலமாக என்ன பலன் அவருக்கு கிடைக்க போகிறது? ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டு ஒருவன் என்ன பலனை அடைந்து விட போகிறான்? அதே போன்ற பலனை தான் இப்படி தொழுகையிலே வேகமாக அல்லாஹ்விற்கு முன்னால் இருக்கிறோம் என்ற உள்ளச்சம் இல்லாமல் விரைவாக ஒருவர் தொழுகையை நிறைவேற்றுவாரேயானால் அவருடைய அந்த நிலையிலேயே மரணம் வரும் நேரத்தில் அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவராக மரணிக்க மாட்டார் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த தொழுகை விஷயத்துல நாம எப்படி இருக்கணும்? மிக தெளிவாக இருக்க வேண்டும்.
இன்னைக்கு நாம் தொழுகையில் நின்றுட்டு என்னையெல்லாம் செய்கிறோம்? தொழுகையில் நின்றுட்டு நாம் செல்போனை நோண்டி கொண்டிருக்கிறோம், மற்ற மற்ற காரியங்களை நினைத்து கொண்டிருக்கிறோம், வேறு என்னெல்லாமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், வேறு வேறு சிந்தனைகளிலே நின்று கொண்டிருக்கிறோம். ருக்குவையும் சுஜூதையும் என்ன செய்யறதில்லை, சரியாக செய்வதில்லை. அப்ப இப்படிப்பட்ட நிலையில நம்முடைய தொழுகையை நாம் அமைக்கிறோம் என்று சொன்னால் அந்த தொழுகை என்ன செய்யாது, நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அமையாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொண்டோம். அப்ப தொழுகையில அல்லாஹ்வுக்கு முன்னால நிற்கிறோம் அப்படிங்கிற நிலை நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அமைதியான முறையிலே தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். சரியான முறையிலே எல்லா ருக்குன்களையும் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். ருக்குவாக இருந்தாலும் சரி, சஜ்தாவாக இருந்தாலும் சரி, தக்பீர் கட்டுவதாக இருந்தாலும் சரி, அத்தஹியாத்தினுடைய அமர்விலே அமர்வதாக இருந்தாலும் சரி, 2 சஜ்தாக்களுக்கு மத்தியிலே அமர்வதாக இருந்தாலும் சரி, அதே போன்று ஒரு ரக்காத்தை முடித்து 2வது ரக்காத்துக்கு எழுந்து நிற்பதாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா விஷயங்களிலும் எப்படி இருக்க வேண்டும், அமைதியை நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக ஒவ்வொரு முஸ்லீமும் இருக்க வேண்டும். இதில் என்ன செய்யக்கூடாது, பொடுபோக்காக இருக்கக்கூடாது, எச்சரிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீர்களேயானால் உங்களுடைய தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்து காட்டுகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அவையிலே ஒரு மனிதர் வேக வேகமாக தொழுகிறார். தொழுவதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப அந்த மனிதரை தொழச் சொல்கிறார்கள். எதற்காக என்று சொன்னால் அவர் வேக வேகமாக தொழுகிறார். நிதானமாக தொழுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அறிவுரை வழங்குகிறார்கள். அப்போ நிதானம் இல்லாமல் நாம் ஸ்பீடாக தொழுதோம் அப்படின்னா அந்த தொழுகை அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே நம்முடைய தொழுகைகளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக தொழுகையிலே நிற்கும்போது தேவையில்லாத வீணான காரியங்களிலே என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே ஏவுகிறான், வகூமு லில்லாஹி கானிதீன், நீங்கள் அல்லாஹ்விற்கு முன் உள்ளச்சத்தோடு நில்லுங்கள். நாம் தொழுகையில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறோம், நமக்கு முன்னால் அல்லாஹ் இருந்து கொண்டு இருக்கிறான். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருவர் தொழுகையிலே நிற்கும் பொழுது அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உள்ளச்சத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அப்போ அந்த தொழுகையில் என்ன செய்யக்கூடாது, பாராமுகமாக சோம்பேறித்தனமாக தேவையில்லாத அசைவுகளை அந்த தொழுகையிலே செய்து கொண்டு என்ன செய்யக்கூடாது, தொழுகையிலே நிற்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், அதாவது உண்மையான வெற்றி அடையக்கூடிய அந்த இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பார்களானால் தங்களுடைய தொழுகைகளிலே உள்ளச்சத்தோடு நின்று தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்விற்கு முன்னால் இருக்கிறோம் என்ற பயத்தோடு என்ன செய்வார்கள், தங்களுடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மக்களாக என்ன செய்ய வேண்டும், நாம் மாற வேண்டும். தொழுகையிலே நிற்கும் போது உள்ளச்சத்தோடு இருக்க வேண்டும், அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு நம்முடைய தொழுகையை நாம் நிறைவேற்றுவோமேயானால் அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் நமக்கு என்ன செய்யும், பிரதிபலனை நமக்கு பெற்றுத்தரும். அது இல்லாமல் நாம் என்ன செய்கிறோம், தொழுகையிலே நின்று கொண்டு தலையை சுரிகிறது, கையை சொரிகிறது, காலை சொரிகிறது, கையை நோண்டுறது, ஃபோனை எடுத்து பார்க்கறது, பாக்கெட்டை நோண்டுறது, இப்படி ஒவ்வொரு அசைவுகளையும் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதிகமான அசைவுகளை தொழுகையில் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்முடைய தொழுகை என்ன செய்துவிடும், பாத்திலான தொழுகையாக மாறிவிடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தொழுகையிலே இருக்கும் பொழுது, சுஜூதிலே இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த தரையில் இருக்கக்கூடிய
அந்த மண்ணை சமப்படுத்தி கொள்ளலாமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார். அதாவது அன்றைக்கு இருந்த பள்ளிவாசல்கள் எப்படித்தான் இருந்தது? மண்ணாலான தரைகளை கொண்ட பள்ளிவாசல்களாக இருந்தது, மேடு பள்ளங்களாக இருந்தது, கற்கள் பொடி கற்கள் இருக்கக்கூடியதாக இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில்தான் பள்ளிவாசல்கள் இருந்தது. அப்போ தொழுகையும் அங்கே தான் என்ன செய்வாங்க, நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. அங்கே ஒரு மனிதர் சுஜூது செய்யும் பொழுது அந்த மண்ணில் அதாவது அந்த தரையில் இருக்கக்கூடிய மண்ணை என்ன செய்யலாம், நான் சமப்படுத்தி கொள்ளலாமா என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தம்சஹ் வ அன்த துஸல்லி, உன்னுடைய தொழுகையில் இருக்கும்போது நீ என்ன செய்யாத, எந்த ஒன்றையும் நீ சரி செய்யாதே. மண்ணெல்லாம் நீ சரி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது உன்னுடைய தொழுகையை என்ன செய்துவிடும், பாத்திலாக்கிவிடும். உனக்கு சுஜூது செய்வதற்கு இடையூறாக பொடி கற்கள் கிடக்கிறது என்று சொன்னால் அதை மட்டும் ஒரு முறை நீ என்ன செய்து கொள், நவுட்டி வைத்துக்கொள், அதை நீ சமப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு முறை செய்வதற்கு என்ன செய்கிறாங்க, அனுமதி கொடுக்கிறார்கள். அப்போ அதிகமான அசைவுகளை நாம் என்ன செய்யக்கூடாது, தொழுகையிலே நின்று செய்யக்கூடாது. தேவையில்லாத காரியங்களை நாம் தொழுகையிலே நின்று செய்யக்கூடாது. இப்போ தொழுகையில் நின்றுட்டு என்ன செய்கிறது, அந்த சைடு வர்றவர் இந்த சைடு வர்றவரையெல்லாம் பார்த்துக்கிட்டு நிற்கிறது. அதே போல் வேறு ஏதேனும் முன்னாடி நடக்கிற காரியங்கள் ஏதாவது நடந்தது என்று சொன்னால் அதை நோக்கி கொண்டு இருப்பது. அப்போ இதெல்லாம் தொழுகையில் செய்யக்கூடாத காரியங்கள். இவற்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தடை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த அடிப்படையிலே தொழுகையிலே நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் உள்ளச்சத்தோடு நிற்க வேண்டும். தேவையில்லாத அசைவுகளை நாம் தொழுகையிலே செய்யக்கூடாது. இந்த விஷயத்தில் மக்கள் மிகவும் பொடுபோக்காக இருக்கிறார்கள். தொழுகையில் நின்றுட்டு எல்லா காரியங்களையும் செய்வதை நாம் பார்க்கிறோம், தேவையில்லாத அசைவுகளை செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் முற்றிலுமாக நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதிலே எச்சரிக்கையாக மக்கள் இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே தொழுகையை நாம் நிறைவேற்றும் பொழுது நிதானமாக எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும். தொழுகையிலே தேவையற்ற அசைவுகளை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட நன்மக்களாக அந்த அடிப்படையிலே தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.